ஒரு வயதான பெரியவர் சாலை ஓரத்துல முட்டை வித்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண் தன்னோட கார்ல இருந்து இறங்கி, ஒரு முட்டை எவ்வளவு அப்படின்னு கேக்குறா. ஒரு முட்டை 5 ரூபான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த பெண் சொல்றா, 6 முட்டை 25 ரூபாய் கொடுக்குறீங்களா? அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரிம்மா வாங்கிக்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த வியாபாரமும் ஆகல. நான் வேற பிழைக்கணுமே அப்படின்னு கொடுத்துடுறாரு. இவளும் அந்த முட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் என்னவோ பெரிய சாதனை செஞ்ச நினைப்புல கார்ல ஏறி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் அவளோட தோழியும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க. நிறைய சாப்பாடு ஆர்டர் செஞ்சுட்டு அதுல பாதியை சாப்பிட்டு பாதி நிறையவே வீணாக்கிடுறாங்க. அப்போ எவ்வளவு பில்லு வருது பாருங்க, 2700 ரூபாய். இவன் என்ன பண்றா, 3000 ரூபாய் கொடுத்துட்டு மீதியை டிப்ஸா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதுல அந்த ஹோட்டல்காரங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டமா? கொஞ்சம் யோசிங்க. சாதாரண விஷயம். ஆனா அந்த முட்டை வியாபாரிக்கு 5 ரூபான்றது பெரிய விஷயம் தானே. அதை ஏன் நம்மள நிறைய பேர் யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இருக்கிறவங்க கிட்ட பதிலே பேசாம அவங்க கேட்டதை கொடுக்குறோம். ஆனா சொற்ப லாபத்துக்காக விக்கிற நடைபாதை வியாபாரிங்க கிட்ட பேரம் பேசுறோம். இது சரியா? இனியாவது கொஞ்சம் யோசிச்சு செயல்படலாமா? இந்த கதை குறித்து உங்களோட கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்க.